வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதி வாயிலாக தாய்நாட்டிலே நீங்கள் பார்ப்பதற்கு இயங்குகின்ற அல்லது கட்டாயம் தரிசித்திருக்க வேண்டிய ஒரு விடயத்தை காட்சிப்படுத்துவதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே நிகழ்ச்சியினுடைய கடந்த சில பகுதிகளிலே உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய வலி வடக்கு பிரதேசத்தினுடைய அண்மையிலே விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சில பகுதிகளை காட்சிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் தையிட்டி பிரதேசத்திலே இருக்கக்கூடிய கணையவிட் பிள்ளையார் ஆலயம் அல்லது குளத்தடி பிள்ளையார் ஆலயம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்தையும் அதை சூழ இருக்கக்கூடிய சில பகுதிகளையும் உங்களுக்கு காட்சிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இப்போது இந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய சின்னப்பு குணரட்னம் ஐயா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். இவரும் இந்த ஆலயத்தோடு இளமை காலத்திலே இந்த ஆலயத்துக்கு வருகை தந்திருப்பார், வழிபட்டிருப்பார். இன்றைக்கு மீளவும் இந்த பிரதேசத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்காக வந்திருக்கிறார். அவரோடு கதை பார்ப்போம். நீங்கள் இவர்கள் எல்லாம் நண்பர்களாக இருந்திருப்பீர்கள். உங்களுடைய இளமை கால அனுபவங்கள் எப்படி இருந்தது? நாங்கள் கிட்டத்தட்ட 50 வருடத்துக்கு மேலே இங்கே இருக்கிறோம். நான் பிறந்ததே இங்கே தான். ஆனால் இந்த கோவிலோட 50 வருஷத்துக்கு மேலே நல்லா தெரிஞ்சு திருவிழா எல்லாம் பார்த்துருக்கிறேன். 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து போன பிறகு இப்போ இந்த பிரதேசம் விடுவிக்கப்பட்ட பின்னால், அதாவது கடந்த ஐப்பசி மாதம் தான் விடுவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னால் நான் இங்கே வந்து பார்த்தா பெரிய பிறப்பு மாதிரி பெரிய மரங்கள், ஒரே பத்தக்காடு எல்லாம். அங்காலே முன்னால் கேணி இருக்குது. கேணி இருக்குன்னு ஒரு பள்ளத்தை கொண்டு பார்க்குறமே தவிர சமதரையில் மேலே ஒரே காடு தான். அப்படி பெரிய குளமாக இருந்தது. இப்போ எல்லாம் பத்த செடியாக இருக்குது. பார்க்க பெரிய வேதனார். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில், இப்போது இருக்கக்கூடிய சூழலிலே மீளவும் இந்த பூமியை கட்டி எழுப்பலாமா அல்லது சந்தேகத்துக்கிடமாகத்தான் இருக்கிறதா? அது நீ வரி செய்கிறத பொறுத்து. ஏன்னா இப்போ உள்ளவர்கள் கூடுதலாக அங்கே இங்கேண்டு வெளிநாடு 2 கன பேர் போயிருக்கிறது தானே. சில பேர் தான் வந்திருக்கிறார்கள். இனி அவர்களுடைய பிள்ளைகள் அவர்கள் நல்ல பாடு இனி அவர்களுக்கு தான் தெரியும். நான் சொல்ல இயலாது. என்னை பொறுத்தவரை என்னால் இயலாது. நான் ஒரு நோயாளியாகிவிட்டேன். என்னுடைய மகனும் வேறு வேக்கர் வேலை அப்படி இப்படி தான் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நல்ல விவசாய நிலம் இருக்குது. ஆனால் அதை கொண்டு அவர் செய்வாரா? செய்யத்தான் வேண்டும். இனி வருங்கால பிள்ளைகள எண்ணத்தை பொறுத்து தான் எனக்கு வேண்டும்.
ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை பாலஸ்தாபனம் செய்தாக வேண்டும். பாலஸ்தாபனம் செய்கின்ற போது அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் அனைத்தையும் எடுத்து பிரத்யேகமாக அமைக்கப்படக்கூடிய ஒரு கொட்டகைக்குள்ளே, ஒரு சிறிய ஆலயத்துக்குள்ளே அவற்றை வைத்து தற்காலிகமாக பூஜை வழிபாடுகள் இடம்பெறும். ஆனால் இந்த ஆலயத்தினுடைய அத்தனை விக்கிரகங்களும் களவாடப்பட்ட நிலையிலே, சூறையாடப்பட்ட நிலையிலே இன்றைக்கு சந்தன மரத்தாலே ஒரு சிறிய விநாயகரை செய்து பிரதிஷ்டை செய்து இன்றைக்கு வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பின்பாக தெரியக்கூடிய இந்த சிறிய ஆலய பகுதிக்குள்ளே இந்த அவலநிலை எப்படி வந்தது? இங்கே இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் கடைசியாக எத்தனையாம் ஆண்டு வரைக்கும் இருந்தது? இதை மீளவும் கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு செலவாகும்? இவை பற்றி எங்களோடு சொல்லும். ராணுவ நடவடிக்கையால் தான் இப்படி சூறாடப்பட்டது. பேருந்து நாங்கள் 2002ஆம் ஆண்டு வந்து பார்த்தபோது ஒரு சில விக்கிரகங்கள் இருந்தது. இப்போ தற்காலிகம் இப்போ விட்ட உடனே வந்து பார்த்தால் ஒன்றுமே இல்லை, கூறியே இல்லாமல் தான் போய்விட்டது. நாங்கள் இப்போ அதை திரும்ப முதல் கட்டுமானம் செய்வதற்கு நாங்கள் அரசாங்கத்தின் நிதியையும் ஊர் மக்கள் நிதியையும் வெளிநாட்டில் உள்ள என்ற நிதியையும் தான் எதிர்பார்த்து நிற்கின்றோம். அவைகளுக்கு உதவி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அது என்ன மாதிரி முடியும்ன்றது எங்களுக்கு தெரியாது. அநேகமாக தருவார்கள் என்றால் நாங்கள் நினைக்கிறோம். உதவி செய்வார்கள், நிச்சயமாக செய்வார்கள். ஏனென்றால் ஒரு ஆலயத்தை, ஒரு ஆன்மீக ஸ்தலத்தை மீள கட்டியெழுப்புவதன் வாயிலாகத்தான் அதை அண்டி இருக்கக்கூடிய குடிமனைகளை மீளவும் இங்கே கொண்டு வர முடியும். குறிப்பாக நீங்கள் இப்பொழுது சில பேரை கூப்பிட்டு அழைத்து திட்டமிட்டிருப்பீர்கள், எவ்வளவு ரூபாய் முடியும் அப்படி என்று. இந்த ஆலயத்தை முழுமையாக செய்வதென்றால் எவ்வளவு செலவாகும் என்பது குறித்து? முழுமையாக செய்வதாக இருந்தால் 5 கோடி ரூபா வேணும். குறிக்கப்பட்ட வெளிப்படம் நந்தி வெளிப்படத்துக்கு அங்கே மட்டும் செய்கிறதா இருந்தால் 2 கோடி ரூபா நிச்சயம் வேணும். நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியினுடைய பகுதியிலே ஆரம்பத்திலே பார்த்திருக்கக்கூடிய கணையவிட் பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்புறமாக இருக்கக்கூடிய நிலத்திலே தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். ஆனால் என்னை பார்த்தால் நீங்கள் ஒரு பள்ளத்தாக்கிலே நின்று கொண்டிருப்பதைப் போல இந்த காட்சி படிவம் அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த ஒரு காலத்திலே சொல்லுவார்கள், இந்த பூமியிலே அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் என்று சொத்துக்களை வகைப்படுத்துவார்கள். காணி, புலம், நிலபுலங்களே அசையாத சொத்துக்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த மண்ணிலே இங்கே இருக்கக்கூடிய நிலம் என்கின்ற அசையாத சொத்து சிலரினாலே அசைத்து பார்க்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருந்து அதை இன்னொரு இடத்துக்கு கூட எடுத்து சென்றிருக்கின்றார்கள். அதற்கு ஆதாரமாக எனக்கு மேற்புறமாக தெரியக்கூடிய இந்தளவு உயரத்திற்கு கோயில் பகுதியிலே இருந்து மணற்பாங்கான பிரதேசம், வளம் மிகுந்த மணற்பாங்கான பிரதேசம் இந்த காணப்பட்டிருக்கிறது. அந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மணல்களையும் அத்தனை மண்களையும் அள்ளி சென்றிருக்கின்றார்கள். ஒரு பரப்பல்ல, 2 பரப்பல்ல, பல ஏக்கர் கணக்கான, கிட்டத்தட்ட ஓரிரு கிராமங்கள் கூட அதற்குள்ளே அடங்கும் என்று இங்கே இருக்கக்கூடிய பிரதேசவாசிகள் எங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரதேசத்திலே தான் நீங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சுற்றளவை கொண்டிருக்கக்கூடிய மணற்பகுதி மட்டும் அரசுக்கு ஆதரவு கொடுத்ததினாலே, அரச மரத்திற்கு ஆதரவு கொடுத்ததினாலே மிஞ்சி நிற்கின்றது. அதனை பாதுகாக்க வேண்டும் என்று இங்கே இருந்து மணலை எடுத்துக்கொண்டு போனவர்கள் எண்ணி இருக்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரதேசத்தை, இங்கே இருக்கக்கூடிய மக்களை, இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய வீடுகளை அவர்கள் வியர்வை சிந்து உழைத்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும், அல்லது அவற்றை அப்படியேயாவது விட வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களிடத்திலே துளி அளவும் கூட இருந்ததில்லை. பல வலிகளை சுமந்து, உடைமைகளை, உறவுகளை இழந்து நிற்கக்கூடிய வலி வடக்கு பிரதேசத்தினுடைய ஆறாத வடுவையினுடைய சாட்சியாக இந்த பிரதேசம் இருக்கிறது. இந்த பிரதேசத்தையும் நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். நாங்கள்
நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கக்கூடிய கணையவிற் பிள்ளையார் ஆலயத்திற்கு மிக அருகாமையில் அதனுடைய முன்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு காணி பகுதியிலே தான் நின்று கொண்டிருக்கின்றேன். இங்கே ஒரு விசித்திரமான விடயம், இங்கே இருக்கக்கூடிய மாவட்டபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிணறுகள் மிகவும் ஆழமான கிணறுகள். இவற்றிலிருந்து நீரை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் கூட மோட்டரை மிக ஆழமான ஒரு குழியை கிண்டி அதற்குள்ளே தான் வைத்து எடுக்க வேண்டும். ஆனால் இந்த கிணற்றிலே இருந்து இந்த பகுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்தவர்கள் கூட தண்ணீர் எடுப்பதற்காக, மிக இலகுவாக தண்ணீர் எடுப்பதற்காக தங்களுடைய வாகனங்களை அருகிலே கொண்டு வந்து நிறுத்திவிட்டு ஆழத்தை குறைத்து தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்காக இந்த கிணறுக்கு இப்படி ஒரு சுரங்க பாதை போல ஒரு பாதையை கூட அமைத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட கிணற்றினுடைய பாதி தூரம் வரை அந்த சுரங்க பாதை, அந்த பாதை போவதை கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஒரு கிணறு, அது பொலிகல்லாலே மிக அழகாக கட்டப்பட்ட கிணறு. இன்றைக்கு பாவனை அற்ற நோக்கமாக, பாவனைக்கு உட்படுத்த முடியாத ஒரு நிலையிலே கீழே மண்ணை கூட போட்டு நிரவி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு கிணற்றை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கக்கூடிய அந்த அபூர்வமான கிணற்றினுடைய உரிமையாளரோடு தான் நான் இப்பொழுது இருக்கின்றேன். திருவாளர் ஜோகேந்திரன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். இந்த பிரதேசத்திலே மிகச் சிறிய வயதிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்பியவர். அவருடைய வீடு கூட இப்பொழுது உடைவடைந்த நிலையிலே காணப்படுகிறது. ஏராளமான வலிகளை சுமந்த மக்கள் இந்த மாவட்டபுரம், தையிட்டி போன்ற பிரதேசங்களிலே செறிவாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு மீளவும் வந்து தன்னுடைய வாழ்க்கையை இந்த பூமியிலே கட்டியெழுப்பலாம் என்கின்ற ஒரு எண்ண நிலைப்பாட்டோடு அவர் தன்னுடைய கைக்கரிமங்களை மேற்கொண்டு கொண்டிருப்பதை கூட பார்க்க முடியக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது அவரோடு கதைத்து பார்க்கலாம். வணக்கம் அண்ணன், நீங்கள் இந்த பிரதேசத்தை மீளவும் கொண்டு நிமிர்த்தலாம் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? மீளவும் நிமித்தலாம், ஆனால் எங்களுக்கு அரசு சார்பற்ற நிறுவனங்கள்ட்ட உதவியல் தேவையாக இருக்குது. தனியே எங்களால் செய்யக்கூடிய நிலைமை இல்லை தற்சமயம். நிச்சயமாக நாங்கள் உங்களுடைய வீடு மட்டுமில்லை, இங்கு பல வீடுகள் இப்படித்தான் இருக்கிறது. நிச்சயமாக இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயம் அரசாங்கம் இவர்கள் இனாமாகவோ அன்பளிப்பாகவோ எதையும் கேட்கவில்லை. தங்களுடைய மண்ணை, தங்களுடைய பூமியை, தங்களுடைய இருந்த வீட்டைத்தான் மீளவும் கேட்கிறார்கள். அதற்கான ஒரு ஆவணப்படுத்தல் அல்லது அதற்கான ஒரு பிரயாயத்தை இந்த அரசாங்கம் செய்யுமாக இருந்தால் இந்த மண்ணிலே மீளவும் ஒரு வளமான வாழ்க்கையை இவர்கள் மூலமாக கட்டியெழுப்பலாம் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய எதிர்கால திட்டமிடல்கள் எப்படி இருக்கிறது? இங்கே ஒரு வீட்டை அமைத்து வாழ வேண்டும் என்று உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் விரும்புகிறார்களா? அவர்களுக்கு இந்த வீட்டில் தங்களுடைய பரம்பரையாக இருந்த வீடு, இந்த வளவுக்குள் நிறைய பழமரங்கள், நிறைய பயன் தரக்கூடிய மரங்கள் எல்லாம் இருந்தது. சோழியாக காணப்பட்ட இந்த இடம் பின்னுக்கு தோட்டங்கள், அப்போ எல்லாம் செய்து இந்த வளமான மண்ணில் மீண்டும் வந்து குடியேறி நாங்கள் இங்கே ஒரு வீட்டை அமைத்து இருக்க வேண்டும் என்றது என்னுடைய பிள்ளைகள், மனைவி, என்னுடைய எல்லாருடைய விருப்பமும் அதுவாகத்தான் காணப்படுகிறது. ஆனால் கிணறு இந்த நிலையில் இருப்பதனால் மேற்கொண்டு எந்த ஒரு வேலையும் எங்களால் செய்ய முடியாத ஒரு நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக எந்த விடயத்தை நீங்கள் கைவிட்டாலும் நம்பிக்கையை கைவிட்டு விடக்கூடாது. அந்த நம்பிக்கையிலே மீளவும் இந்த பிரதேசத்தை சோலை வனமாக மாற்ற முடியும். நேயர்களே, இந்த பிரதேசத்திலே நடக்கின்ற போது கூட மலையக பிரதேசத்திலே, கண்டி போன்ற, நுவரெலியா போன்ற ஒரு பிரதேசத்திலே இருந்து நடப்பதை போன்ற ஒரு உணர்வு இருக்கிறது. மிகுந்த பள்ளந்திட்டியாக மண் அகழ்ந்தெடுக்கப்பட்டு சில இடங்களிலே இன்றைக்கும் பிட்டியாக கூட காணப்படுகிறது. ஆனால் உண்மையிலே இது ஒரு காலத்திலே கண்டி, நுவரெலியா போன்ற மிக பயன் தரக்கூடிய பல பழ மரங்களை, பல சோலைகளை கொண்டிருந்த பூமியாக இந்த பூமி இருந்தது என்று இந்த பிரதேசத்தினுடைய வாசிகள் எங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்றார்கள். அதை விடவும் இந்த பிரதேசத்திலே இருந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கக்கூடிய தையிட்டி கணையவிற் பிள்ளையார் ஆலயத்தினுடைய முன்பகுதியிலே தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த பிரதேசத்திலே இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட மிக வளம் மிகுந்த மண்ணை காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலைக்கு அருகிலே அகழ்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிரதேசத்துக்கு கொண்டு சென்று நிரவி அங்கே நல்லிணக்கபுரம் என்கின்ற ஒரு கிராம
குழப்பத்தை உருவாக்கி அதற்குத்தான் நல்லிணக்கம் என்று கூட பெயர் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இங்கே இருந்த மக்களினுடைய வாழ்க்கை, அவர்களுடைய இயல்பு நிலை, இனி மீளவும் அவர்கள் வாழ வேண்டும் என்றால் அவர்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகள் எல்லாமே மிக தலைகீழாக, காலமும் யுத்தமும் இந்த பிரதேசத்தை தங்களுடைய கையுக்குள்ளே வைத்திருந்தவர்களும் தலைகீழாக மாற்றி போட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த வலிகளோடு, இந்த வேதனைகளோடு, இந்த மக்களினுடைய உணர்வுகளோடு நாங்கள் நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக நீங்கள் தையிட்டி கணையவிற் பிள்ளையார் ஆலயத்தையும், அது இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையையும், அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய பல ஏக்கர் பெறுமதியான காணிகள் இன்றைக்கு தங்களுடைய சுயத்தை இழந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலையிலே காணப்படுவதையும், அருகிலே ஒரு வீடு கவனிப்பாரற்று போய்விட்டது, இந்த யுத்த சூழ்நிலைகள் காரணமாக தன்னுடைய சுயத்தை இழந்து நிற்கிறது, அந்த வீட்டினுடைய கிணறு இன்றைக்கு ஒரு விசித்திரமான வடிவத்தை பெற்றிருக்கிறது. அந்த விடயங்களையும் பார்த்திருப்பீர்கள். காட்சி படிமங்களினூடாக இந்த மண்ணிலே வாழக்கூடிய மக்களினுடைய கவலைகளை, வேதனைகளை நீங்கள் ஊகித்து அறிந்திருப்பீர்கள். இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இன்னொரு பகுதியில் இதே போன்ற ஒரு விடயத்தை தாய்நாட்டிலே இருந்து உங்களுக்கு காவி வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த இடத்திலே இருந்து நாங்கள் விடைபெற்று செல்லுகின்றோம். மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் தினேஷ் ஏகாம்பரம் மற்றும் சதீஷுடன் உங்கள் அன்பின் நண்பன் ஜீவா சஜீவன். வணக்கம் நேயர்களே.